ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 10ஓட அப்டேட்ஸை எப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம லேப்டாப்லேயோ பிசிலேயோ விண்டோஸ் 10 அப்டேட்டை ஸ்டாப் பண்ணுறது நல்லதா? உண்மையாக சொல்ல போனால் விண்டோஸ் 10 அப்டேட்டை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த விண்டோஸ் அப்டேட்ஸ் மூலமாக தான் நம்மளோட விண்டோஸில் இருக்கிற பேட்சஸையோ இல்லை செக்யூரிட்டி ஹோல்ஸையோ செக்யூரிட்டி பேட்சஸ் மூலமாக விண்டோஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அப்டேட்டை நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் நம்மளோட பிசிக்கு தான் ஆபத்தாக வந்து முடியும். அப்புறம் எதுக்குள்ள இந்த வீடியோ நீ போடுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கும் சில காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பொதுவாகவே எல்லாருக்கிட்டையுமே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. இன்னும் மேக்ஸிமம் நிறைய பேர் நம்மளோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி தான் லேப்டாப்பில் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு இந்த விண்டோஸோட அப்டேட் மிகப்பெரிய தொல்லையாக இருக்கும். ஏன்னா அந்த மொபைல் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 GB இல்லை 3 GB தான் ஒரு நாளைக்கே வச்சுருப்பாங்க. இது அப்டேட் ஆகுது அப்படின்ற பேரில் இருக்கிற எல்லா நெட்டையும் இது மொத்தமாக உறிஞ்சி இது அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம இது அப்டேட் ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக நெட்டில் தான் இருக்கணும். இது ஒரு விஷயம். ஸோ தென் அதுக்கப்புறம் இப்போ அகைன் கொரோனா செகண்ட் வேவ் ஓடிக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் நிறைய ஸ்கூல்ஸ் மறுபடியும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் லேப்டாப்பில் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் அதில் நீங்கள் ஹாட்ஸ்பாட் வச்சு அட்டன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இது அப்டேட் ஆகிறேன்ற பேரில் நெட்டை ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் உங்களால் நிச்சயமாக அட்டன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனும் இருக்குது. அதனால தான் நம்ம விண்டோஸ் 10 அப்டேட்டை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதாவது பெர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணணும்னாலும் பண்ணலாம். பட் அதை டூ இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் எப்போயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறதை. பட் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓரளவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த விண்டோஸ் 10 அப்டேட்டை டெம்பரவரி எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு. ஸோ மைக்ரோசாஃப்ட் அவங்களே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட விண்டோஸில் கம்ப்ளீட்டாக, அதாவது அஃபிஷியலாக விண்டோஸ் 10 அப்டேட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கொடுக்கல. நம்மளா வேறு சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் மொத்த அப்டேட்டையும் ஸ்டாப் பண்ணணும். ஆனால் அவங்க டெம்பரவரியாக அப்டேட்டை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனை அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரெஸ்யூம் அப்டேட் ஃபார் 7 days அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்டேட்ஸ் ஒரு 7 நாளைக்கு ரெஸ்யூம் வரும். அதை நீங்கள் மேலே கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் உங்களோட அப்டேட்டை நீங்கள் பாஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு லேப்டாப்பில் நெட்டை யூஸ் பண்ண, அதாவது மொபைலோட ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி லேப்டாப்பில் நெட்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற நேரத்தில் நீங்கள் இதை போய் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அப்படி பண்ணிக்கலாம். நானும் உங்களை அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தென் அது போக வேறு ஒரு நேரத்தில் உங்களுக்கு அது போக உங்களோட மொபைலில் ரொம்பவே திடீர்னு நெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் இதை ரெஸ்யூம் பண்ணி விட்டு திருப்பி விண்டோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மொபைல் இன்டர்நெட் யூஸ் பண்ணாலுமே எல்லா நாளுமே உங்களுக்கு 4 GB காலி ஆகுமோ இல்லை 2 GB காலி ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆகும். ஸோ அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்புக்கும் அது நல்லது. சரி, ரைட்டு. இது டெம்பரவரியாக பாஸ் பண்ணுற மெத்தடு. இன்னும் சில பேர் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த விண்டோஸ் அப்டேட் பெரிய தொல்லையாக இருக்குது, மொத்தமாக கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அடுத்ததையும் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து இப்படி மொத்தமாக பெர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ சர்ச்சில் போய் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க. அது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து நிற்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சர்வீஸோட டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதில் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போனீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு மேனுவலோ இல்லை ஆட்டோனோ இருக்கும். அதை டிசேபிள்னு மாற்றிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸ் அப்டேட்டை கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இனிமேல் அந்த விண்டோஸ் அப்டேட்டே ஆகாது. ஆனால் இது மறுபடியும் சொல்கிறேன், இது டூ இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா விண்டோஸ் அப்டேட் பண்ணுறது எப்பவுமே அது உங்களுக்கு நல்லது தான். ஸோ பட் இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யாருக்கு என்னென்ன மெத்தட் வேணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஒரு சிம்பிளான வீடியோ. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்க கூட சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.